அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி. பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது பல மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும். குலதெய்வம் மட்டும் இல்லாமல் நமக்கு இஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன் வழிபடுறது ரொம்ப நல்லது. அபிராமி அந்தாதி இன்னைக்கு படிக்கலாம். ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிவ ஆலயங்களையும் இன்னைக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். இன்னைக்கு போய் நம்ம சிவனை வழிபடுறது கோடி முறை சிவலிங்கத்தை வழிபடுறதுக்கு சமம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவலிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அன்னமும் இன்றைக்கி நமக்கு ஒவ்வொரு சிவலிங்கமாக காட்சி தரும். ஸோ இன்றைக்கி போய் வழிபடுறது கோடி முறை போய் நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபட்டதுக்கு சமம். கோடி லிங்கத்தை ஒரே நேரம் பார்த்ததுக்கு ஈடாகும் இன்றைக்கி போய் சாமி கும்பிட்றது. எல்லா சிவ ஆலயங்கள்லையுமே நடக்கும். உங்கள் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ இன்றைக்கி போய் கண்டிப்பாக தவறாமல் வழிபடுங்க. இன்றைக்கி வீட்டு வாசலில் விளக்கேற்றுங்க. எல்லா பௌர்ணமிக்கும் இந்த பிரார்த்தனை செய்யலாம். வீட்டு வாசலில் நிலாவை பார்த்து நம்ம விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி மறக்காமல் போய் சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க.